இரண்டாம் உலகப் போர் நடந்தபொழுது இரண்டாம் உலகப் போரை ஐக்கியப்படுத்திய இங்கிலாந்து நாட்டின் அன்றைய பிரதமராக இருந்த சர் வின்ஸ்டன் சர்ச்சின் வாழ்க்கை பற்றி பலர் வரலாற்றில் படித்திருப்பீர்கள் அல்லது கேள்விப்பட்டிருப்பீர்கள். 70 வயது தழும்பிய சர் வின்ஸ்டன் சர்ச்சில் பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு 1939ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். 1942ஆம் ஆண்டு இங்கிலாந்து அரசும் அமெரிக்க அரசும் சேர்ந்து ஹிட்லருக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொள்கின்றார்கள். ஹிட்லரின் ஆதிக்கம் அதிகமாக கொண்டிருக்கின்ற காலம், எப்படியாவது ஹிட்லரை கொன்றொழிக்க வேண்டும் என்பத ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு சர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்பவரை தலைமை கொண்டு அந்த போராட்டத்தை அல்லது இரண்டாம் உலகப் போரை நடத்தினார்கள். நாம் எல்லோருக்கும் தெரியும், 1945ஆம் ஆண்டு ஹிட்லர் இறக்கின்றான். இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வருகின்றது. அதன் பின்னர் சர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்பவர் தனது வாழ்வை பற்றியும் இரண்டாம் உலகப் போரில் தான் பெற்ற அனுபவங்களை பற்றியும் 11 நூட்களை எழுதுகின்றார். ஒவ்வொரு நூலும் ஒரு முகங்களாக கொண்டு 11 முகங்களை கொண்ட அல்லது 11 வால்யூமை கொண்ட நூட்களாக எழுதுகின்றார். அந்த நூலின் தொடக்கத்தில், முதல் நூலின் தொடக்கத்தில் ஹிட்லர் சொல்வார், என் வாழ்நாள் முழுவதும் இந்த 3 ஆண்டு காலம் இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய பின்னர் எனது வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னால் 2 காரியங்களை நான் செய்வது உண்டு. அது என்னவென்றால், முதலிலே என் வாளில் மதியம் உணவு அருந்திய பின் 1 மணி நேரம் உறக்கத்தை கண்டிப்பாக நான் வைத்திருப்பேன். ஏனென்றால் இந்த உலகில் முடிவு எடுக்க வேண்டும் என்றால் என் மனதில் அமைதி வேண்டும். இந்த உலக வரலாற்றிலே ஒரு பதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு நிலையிலும் தவறான முடிவுகளை எடுத்து விடக்கூடாது என்பதற்காக நான் தூங்கி எழுந்திருப்பது வழக்கமாக கொண்டிருப்பேன் என்று சொன்னாராம். இரண்டாவதாக அந்த நூலில் குறிப்பிட்டது, என் வாழ்நாளில் எல்லா முடிவுகளையும் திருவிவிலியம் சொல்வது போல, ஏனென்றால் அவர் ஒரு கிறிஸ்துவர், தனது மேடையிலே அல்லது தனது இருக்கையிலே தனது நாற்காலியின் மீது எப்பொழுதும் திருவிவிலியம் இருக்குமாம். எனது வாழ்நாள் முழுவதும் இந்த இரண்டாம் உலகப் போர் முடிவுரை வரைக்கும் எனக்கு தூய ஆவியார் எதை அருளினாரோ, அந்த தூய ஆவியார் எந்த ஞானத்தை அருளினாரோ அந்த தூய ஆவியாரின் செயலாற்றினால் நான் அஞ்சாது முடிவெடுப்பதற்கு அந்த தூய ஆவியாரின் துணையை கொண்டே எல்லா முடிவையும் எடுத்தேன் என்று வரலாற்றில் இரண்டாம் உலகப் போரை பற்றி எழுதியிருப்பார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்தகைய மாபெரும் ஒரு பிரதமர், இரண்டாம் உலகப் போரை நடத்தியவர், தன் வாழ்நாளிலே இந்த ஒரு காரியத்தை சொல்கின்ற பொழுது தூய ஆவியாரின் செயலாற்றல் அல்லது தூய ஆவியார் கொடுக்கின்ற வரங்களாக இருக்கட்டும், கொடைகளாக இருக்கட்டும், நமது வாழ்வின் எத்தகைய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றது என்பதை தான் தன் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் வாழ்க்கை குறிப்பிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. மூவொரு இறைவனை பற்றி அடுத்த வாரம் மூவொரு இறைவனின் பெருவிழாவை நாம் கொண்டாடுவோம். இறைவன் 3 வடிவங்களில் இருக்கின்றான், ஆனால் ஒரே தன்மையோடு இருக்கின்றான் என்பதையெல்லாம் மறைக்கல்வியில் நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஒவ்வொருவருக்கென்றும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு குணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, தனிப்பட்ட பணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவன் எல்லாவற்றையும் படைத்தான், அந்த இறைவன் எல்லாவற்றையும் பாதுகாத்தான். மோசேக்கு தோன்றிய இறைவன் விடுதலை பயண நூலிலே 3வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே சொல்கின்ற பொழுது யாவே இறைவன் சொல்கின்றான், நான் உன்னை படைத்த இறைவன் அல்ல, நான் உன்னை பாதுகாக்கிற இறைவன் மட்டும் அல்ல, மாறாக நான் யார் என்று அவர்கள் கேட்டால் நீ சொல்ல வேண்டிய பதில் ஆபிரகாமின் கடவுள், யாக்கோபின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், அதாவது இறைவன் வாழ்கின்ற கடவுள் என்று சொல்கின்றார். இதுதான் தந்தையின் குணநிலம். படைத்து பாதுகாத்து பரமனோடு வாழ்வதற்காக நம்மை பார்க்கின்ற அந்த இறைவனின் செயலாற்றல் தந்தையின் பணியாக, தந்தையின் தன்மையாக திருவிவிலியத்திலே போற்றப்படுகின்றது. 2வது நிலையாக இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பணி என்ன என்பதை நாம் கடந்த 49 நாட்களாக தியானித்து இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு தனது சீடவருக்கு தோன்றுகின்றார்.
தனது சீடர்களுக்கு தோன்றிய பொழுது அவர் சொல்கின்ற வார்த்தை, நான் இந்த உலகிற்கு நற்செய்தி அறிவிக்க வந்தேன், மீட்பை கொண்டு வர வந்தேன். அந்த மீட்பு மனிதன் கொடுக்க முடியாத ஒரு மீட்பு, அந்த மீட்பு அளவிட முடியாத ஒரு மீட்பு. அந்த மீட்பை கொடுப்பதற்காக இந்த உலகின் மீது அன்பு கொண்டு, இந்த உலகின் மீது அளவற்ற அன்பு கொண்டு தன் உயிரை கொடுக்கும் அளவிற்கு இந்த உலகின் மீது அன்பு கொண்டார். அதைதான் பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 3வது வசனத்திலிருந்து சொல்வார். மனித இறைவன் வடிவில் தோன்றிய அவர் மனித உருவை எடுத்து பாவம் ஒன்றை தவிர மற்ற அனைத்திலும் மனிதனைப் போல வாழ்ந்து சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு இந்த உலகின் மீது அன்பு கொண்டவர். இந்த உலகின் மீது இறைவன் எத்தகைய ஒரு அன்பை கொண்டிருந்தான் என்பதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து தனது இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் வெளிப்படுத்தி, நாம் எப்படி மனிதர்களாக வாழ்ந்தோமோ, இறைவன் எப்படி நமக்காக மனுவுரை எடுத்து இந்த உலகிற்கு வந்தாரோ, அதைபோல நாமும் இறைத்தன்மையோடு வாழ முடியும் என்பதை காட்டியதுதான் விண்ணேற்பின் பெருவிழா. அதனை தொடர்ந்து வந்த வாசகங்களை எல்லாம் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், இறைவன் மாட்சி அடைந்தார். அந்த இறைவனின் மாட்சியில் உங்களுக்கும் எனக்கும் பங்கு உண்டு. அந்த இறைவன் எப்படி நிறைவான மாட்சி கொண்டாரோ அதைபோல உங்களையும் இறைவன் மாட்சிப்படுத்துவார் என்று வாசித்திருப்போம். யோவான் 17வது அதிகாரத்திலே 20வது வசனத்தில் இறைவன் சொல்வது போல, ஆண்டவர் என்னுள்ளும் தந்தை என்னுள்ளும் நான் தந்தையினுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் இருப்பது போல தந்தை உங்களுள்ளும் இருப்பாராக, நான் மாட்சி அடைவது போல நீங்களும் மாட்சி அடைவீர்களாக என்று 2வது நபரின் தன்மைகளாக திருவிவிலியம் போற்றுகின்றது. அப்படியென்றால் இன்று நாம் கொண்டாடுகின்ற தூய ஆவியாரின் தன்மைகள் என்ன? அந்த தூய ஆவியாரின் வருகையினால் நாம் பெறுகின்ற இறை பலன்கள் என்ன? இறை நம்பிக்கை என்ன? அந்த தூய ஆவியாரின் செயலாற்றலினால் ஏன் நமக்கு இறை அச்சமும் இறை பயம் இந்த உலக பயம் இல்லாமல் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கான ஒரு தைரியம் வருகின்றது என்பதை தான் இன்றைய பெருவிழா நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இந்த 3 நபர்களையும் நமது வாழ்வில் பெற்றிருக்கின்றோம். இந்த 3 நபர்களின் வாயிலாக நாம் இறைத்தன்மையில் வாழ்வதற்காக, இறை நம்பிக்கையில் ஊன்றி வளர்வதற்காக தாயாம் திரு அவை அழைக்கின்றது. ஒரு முறை நமக்கு எல்லோருக்கும் தெரியும், தமிழக வரலாற்றில் பாண்டிய மன்னன் என்பவன் இறை பக்தி உடைய ஒரு மன்னன். வரலாற்றிலே மன்னர்கள் பலர் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் அதிகமாக இறை பக்தியை கொண்ட பாண்டிய மன்னருக்கு ஒரு முறை சந்தேகம் வந்ததாம். இறைவன் எங்கு இருக்கின்றான்? அந்த இறைவனை எப்படி கண்டுகொள்வது? அந்த இறைவனை நான் கண்டுகொள்வதன் வழியாக எனக்கு இன்னும் அதிகமாக இறைபக்தி வருமே என்று கேட்டானாம். உடனே இறைவன் யோசிக்கின்றான், எப்படி பாண்டிய மன்னனுக்கு நான் உணர்த்துவது என்று யோசித்த பொழுது அந்த ஊரில் இருந்த ஒரு முதியவரின் பேத்தி, அதாவது இறைவனுக்கு பணி செய்கின்ற ஒரு முதியவரின் பேத்தி அந்த மன்னரின் இடத்திற்கு வருகின்றார். அப்பொழுது அந்த மன்னரிடம் கேட்கின்றான், மன்னரே உனக்கு ஐயம் என்ன? இறைவன் எங்கும் இருக்கின்றான், எத்திசையிலும் இருக்கின்றான். அந்த இறைவன் எல்லா இடத்திலும் அசைவாடி கொண்டு இருக்கின்றான். அந்த இறைவன் உன் உயிர் மூச்சாகவும் இருக்கின்றான். அந்த இறைவனின் செயலாற்றலினால்தான் நீ நன்மையும் செய்கின்றாய், தீர்ப்புகளையும் வழங்குகின்றாய். அப்படி இருக்கின்ற பொழுது உனக்கு என்ன அச்சம் என்று கேட்கின்றாள். அப்பொழுது சொன்னாலாம், பாண்டிய மன்னன் சொன்னாலாம், எல்லாம் எனக்கு தெரிகின்றது, ஆனால் அந்த இறைவனை என்னால் கண்டு முடியும் என்றால் இன்னும் அதிகமாக நான் இறைத்தன்மையில் வளர முடியும் என்பதற்காக நான் இறைவனை காண்பதற்காக நான் சந்தேகப்படுகின்றேன் என்று சொன்னபொழுது அந்த சிறுமி சொன்னாலாம், அங்கு ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது அல்லவா, அந்த விளக்கிலே ஒளி எத்திசையில் வீசுகின்றது என்று எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது இறைவன் எத்திசையில் இருக்கின்றான் என்று சொல்கின்றேன் என்று சொன்னாராம். பாண்டிய மன்னருக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஏனால் ஒளியின் திசை எத்திசையும் ஒலிக்கின்றது. அந்த திசையின் எந்த பக்கத்தையும் நம்மால் சொல்ல முடியாது. இரண்டாவதாக, ஒரு குமிழிலே தயிரை எடுத்துக்கொண்டு வந்து இதில் பால் எங்கிருக்கின்றது, தயிர் எங்கிருக்கின்றது என்று பிரியுங்கள் என்று சொன்ன பொழுது அவரால் பிரிக்க முடியவில்லை. மூன்றாவதாக, அந்த பெண் சிறு குழந்தை சொன்னாலாம், நான் இப்பொழுது மன்னன், நீங்கள் எனது சீடன், நான் சொல்கின்றேன் இங்கு இருக்கின்ற மக்கள் அனைவரையும் கொன்று ஒழியுங்கள் என்று சொன்ன பொழுது மன்னர் சொன்னாராம், நான் இப்பொழுது இறைவனை புரிந்து கொள்கின்றேன். இறைவன் எல்லாமுமாக இருக்கின்றான். அந்த இறைவனை பிரித்து பார்க்க முடியாது. அந்த இறைவன் என்னில் செயலாற்றுகின்றான். அந்த இறைவன் என்னிலிருந்து ஆட்சி செய்கின்றான். அந்த இறைவனை என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை என்றாலும், நுகர்ந்து கொள்ள முடியவில்லை என்றாலும், அந்த இறைவன் எல்லாவற்றிலும் இருந்து என்னை செயலாற்றுகின்றான் என்று பாண்டிய மன்னன் உணர்ந்ததாக வரலாற்றில் நாம் வாசிக்கின்றோம். இது ஒரு கதையாக இருந்தாலும் அல்லது ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நமது வாழ்வை பார்க்கின்ற பொழுது தூய ஆவியார் எத்தகைய வடிவங்களில் நம்மோடு பயணிக்கின்றார், அந்த தூய ஆவியாரின் செயலாற்றல் நம்மை எப்படி வளப்படுத்துகின்றது. ஏனென்றால்
இயேசு கிறிஸ்து உயிர்த்து 50வது நாள் பெந்தகோஸ்தே நாள் விழாவிலே தூய ஆவியாரின் வருகைக்காக நாம் எல்லோரும் இன்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். முதல் வாசகமும் இரண்டாம் வாசகமும் அந்த சீடர்கள் தூய ஆவியாரை பெற்ற பொழுது எத்தகைய ஒரு தைரியத்தை பெற்றார்கள், அவர்கள் எத்தகைய ஒரு மகிழ்ச்சி அடைந்தார்கள், அவர்களிடையே எந்த ஒரு நம்பிக்கை வளர்ந்தது என்பதை பற்றி வாசிக்க கேட்டோம். ஆனால் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய அறிவுரை, இதோ எனக்கு நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை கொடுக்கின்றேன், அந்த துணையாளர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அந்த துணையாளரின் வருகையினால் நீங்கள் இந்த உலகிலே பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவீர்கள், பல்வேறு திசைகளிலே என்னை பற்றி நீங்கள் அறிவிப்பீர்கள் என்று இன்றைய யோவான் நற்செய்தியின் வாயிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவுரை கூறுகின்றார். முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம், சீடர்கள் எல்லோரும் அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சீடர்கள் வரலாற்றில் பார்க்கின்றோம், 12 சீடர்கள், அதாவது யூதாஸ் இஸ்காரியோத்தை தவிர மற்ற 12 சீடர்களும் படிக்காதவர்கள். அதில் மத்தேயு மட்டும்தான் சற்று படித்திருக்க வேண்டும், ஏனென்றால் அவர் சுங்கசாவடியில் பணி செய்ததினால் படித்திருக்க வேண்டும். மற்ற யாவரும் படிக்காதவர்கள். அவர்கள் கிராமத்து மக்கள், வெறும் ஒரு மொழியை மட்டும் தெரிந்து வாழக்கூடியவர்கள். இன்றளவும் நீங்கள் சென்றீர்கள் என்றால் ஈரான், பாகிஸ்தான் போன்ற நாடுகள், ஈரான், ஈராக் போன்ற நாடுகளை சென்றீர்கள் என்றால் யூத மதமான அரமேயிக்க தவிர மற்ற மொழிகள் அவர்கள் பேசுவது வழக்கமல்ல. ஆங்கிலம் கூட அவர்களுக்கு சரளமாக வராது. ஏனென்றால் அவர்களை பொறுத்த மட்டில் தாய்மொழி என்பது அவர்களுக்கு உயிர்மொழி. அவர்கள் தாய்மொழியை தவிர்த்து மற்ற மொழிகளை படிக்க மாட்டார்கள். ஏனென்றால் தோரா என்ற 5 நூல்கள் யூத மதத்திலே அரமேயிக் மொழியில் எழுதப்பட்ட நூல்கள். அரமேயிக் மொழியில் எழுதப்பட்டது என்றால் அரமேயிக் மட்டும்தான் படிப்பார்கள். ஏனென்றால் தேவ வார்த்தை, தேவனின் இறைவன் கொடுத்த வார்த்தை அரமேய மொழி. அப்படிப்பட்ட கால சூழலிலிருந்து வந்த சீடர்கள், அந்த சீடர்கள் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தபொழுது இயேசு கிறிஸ்துவும் நிறைய மொழிகளை பேசியதாக வரலாற்றில் பார்க்கவில்லை. ஆனால் தூய ஆவியாரின் வருகைக்கு பிறகு நாம் இன்று முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டது போல சீடர்கள் பல்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்களாக, அவர்கள் பேசுகின்ற மொழியை அங்கிருந்த யாவரும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, அதாவது ஒரு வளர்ச்சிக்கான அடையாளம், ஒரு தைரியத்திற்கான அடையாளம். மனிதன் எங்கு பல மொழிகளை பேசுகின்றானோ, மொழிகளை புரிந்து கொள்கின்றானோ, அங்கே அவனிடையே ஒரு தைரியம் வருகின்றது, நம்பிக்கை வருகின்றது. அந்த மொழியின் அடிப்படையில் அவனுக்கு எல்லாம் பெறுகின்றான் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அதைதான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். சீடர்கள் பல்வேறு மொழிகளை பேசுகின்றார்கள், அங்கிருக்கின்ற மக்கள் அவர்களை புரிந்து கொள்கின்றார்கள். இரண்டாவதாக இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பூட்டியிருந்த கதவின் உள்ளே வருகின்றார். இதுவரையும் அஞ்சி வாழ்ந்தவர்கள் தங்களையும் கொன்று விடுவார்களோ, இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட மாபெரும் இயேசு கிறிஸ்து புதுமைகளை செய்தவர், வல்லவர், எல்லாவற்றையும் கடந்தவர், நம் மெஸ்ஸியா என்று நாம் நம்பிக்கொண்டிருந்த அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே கொன்றவர்கள் நம்மை கொல்லுவதற்கு எம்மாத்திரம் என்று பயந்து அந்த வீடுகளினுக்குள்ளே அவர்கள் வாழ்ந்த குகைகளிலே கதவுகளை மூடிக்கொண்டு அச்சத்தோடு வாழ்கின்றார்கள். அவர்கள் வாழ்ந்த அந்த கால சூழலை பார்க்கின்ற பொழுது அந்த சீடர்களும் சரி, திருத்தூதர்களும் சரி, வெளியில் சென்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் என்று சொல்வதற்கு அஞ்சி கொண்டு வாழ்ந்த மக்கள். ஆனால் தூய ஆவியாரின் வருகை வருகின்றது. அவர்களுக்கு தூய ஆவியாரை கொடுக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த தூய ஆவியாரை பெற்ற பிறகு அவர்கள் வாழ்வில் எத்தகைய ஒரு மாற்றங்களை பெற்றார் என்பதை தான் இரண்டாவது வாசகத்தில் பார்க்கின்றோம். வெளியில் செல்கின்றார்கள், உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கின்றார்கள். கடை எல்லை வரைக்கும் நாம் பார்க்கின்றோம். இந்த உலகிலே அதுவரையும் குழுமமாக வாழ்ந்து கொண்டிருந்த சீடர்களும் திருத்தூதர்களும் விரிந்து செல்கின்றார்கள். ஒரு பக்கம் பேதுரு ஒரு பக்கம் செய்கின்றார், தோமா இந்தியாவை நோக்கி பயணம் செய்கின்றார், யூதாஸ் ஏதேன்ஸ் நாட்டை நோக்கி பயணம் செய்கின்றார். அவர்கள் வாழ்வில் பெற்ற அந்த தூய ஆவியாரின் செயலாற்றலினால் அவர்களிடையே இருந்த மனக்கலக்கம் உடைகின்றது, மனித அச்சம் உடைகின்றது, மனிதனிடையே இருக்க வேண்டிய அந்த இறுக்கம் அவர்களுடைய உடைகின்றது. ஆனால் அவர்களிடம் வருகின்ற அந்த இறைத்தன்மை பரந்தலான ஒரு உலகம். இந்த உலகில் யாவரும் அன்பு செய்யப்பட வேண்டும். இந்த உலகில் எல்லோருக்கும் இறைவன் நிறைவான அருளையும் ஆசிரையும் பொழிகின்றான். அந்த இறைவனின் அருள் ஆசிர் எப்படியாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது என்றால் அந்த தூய ஆவியாரின் வருகையினால், அந்த தூய ஆவியாரின் செயல் ஆற்றலினால் நாம் பெறுகின்ற வாழ்வின் நன்மைகளாக திரு அவை கொடுப்பதுதான்
திரு அவையிலே தூய ஆவியாரின் கனிகளும் கொடைகளும். அந்த தூய ஆவியாரின் கனிகளையும் கொடைகளையும் பெற்ற நாம் இறைத்தன்மையில் வாழ்வதற்காக ஒரு அழைப்பை கொடுப்பதுதான் இந்த 50வது பெந்தகோஸ்தே நாளை நாம் கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் 50 என்பது யூத வரலாற்றிலே மிகவும் முக்கியமான நாள். ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட பின்னர் அவர்கள் பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை சென்று அடையும் முன்னதாக அவர்களுக்காக இறைவன் முதலில் தோன்றிய சீனாய் மலை 50வது நாள். அவர்களை செங்கடலை எல்லாம் கடந்த பிறகு மீண்டுமாக அவர்கள் ஒவ்வொரு முறை போர் செய்கின்ற பொழுதும் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கின்ற நாள் 50வது நாள். அவர்கள் 40 நாட்கள் அந்த இஸ்ரேல் நாட்டை சுற்றி வருகின்றார்கள். இஸ்ரேல் நாட்டின் கோட்டை செவறுகள் உடைக்கப்படுகின்றன. மீண்டும் 10 நாட்கள் கழித்து அந்த இஸ்ரேல் நாட்டை இறைவன் இவர்களுக்காக மீட்டு கொடுக்கின்றார். அவர்கள் வரலாற்றிலே 50வது நாள் என்பது இறைவன் எங்களோடு இருக்கின்றான் என்பதற்கான அடையாளம். அதைதான் இன்றைய நாளில் நாமும் பெந்தகோஸ்து பெருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். படைத்த இறைவன் என்னை பாதுகாக்கின்றான், மீட்ட இறை இயேசு கிறிஸ்து என்னை மீட்டெடுப்பார். ஆனால் தூய ஆவியாரின் செயலாற்றினால் அவரது வல்லமையினால் நான் எப்பொழுதும் இறைவனின் சாட்சியாக அந்த இறை அன்போடு இறை நம்பிக்கையோடு வாழ்வதற்கு உறுதுணையாக இருப்பவர்தான் தூய ஆவியார் என்பதை இன்றைய பெருவிழா நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரின் பெருவிழாவிலே நாமும் நமது தூய ஆவியாரின் வருகையினால் நமது வாழ்வில் வருகின்ற சவால்களை எதிர்கொண்டு இறைவனின் சாட்சியாக, அதுவும் நிறைவுள்ள அன்பின் நம்பிக்கை நிறைந்த சாட்சிகளாக வாழ்ந்திட அருள் வேண்டி இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.